வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதியோர் இல்லங்களை நடத்தக்கூடிய முதியோர் இல்ல காப்பாளர்களை பற்றித்தான் பேச இருக்கின்றோம். இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய முதியோர் இல்ல காப்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எட்வின் அவர்கள், முதியோர் மருத்துவத்தை பார்க்கக்கூடிய டாக்டர் VS நடராஜன் அவர்கள், எழுத்தாளர் திருமதி அகிலா அவர்கள், நிதி ஆலோசகர் திருமதி சௌமியா அவர்கள், முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய திரு மோகன் அவர்கள், முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய திருமதி பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த முதியோர் இல்லத்தை நடத்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? 1998 நான் வந்து பைக்கில் சைதாப்பேட்டைக்கிட்ட போயிருந்தேன், சின்னமலை கிட்ட. அப்போ ஒரு முதியவர் வந்து பஸ்ஸில் படிக்கட்டில் கடைசியாக இருந்தார். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், பஸ் வந்து அப்படி சாய்வாக தான் போகும், அவ்வளோ ரஷ்ஷாக போகும். அப்போ இவர் விழுந்துருவாரோ, என்னடா அது இவர் இப்படி போயிட்டுருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு என் பைக்கை ஸ்லோ டவுன் பண்ணி அந்த பஸ்ஸு பின்னாடியே போனேன். பஸ்ஸு பின்னாடி போனோன்னா கரெக்டாக மறைமலை ரயில்வே போனோன்னா அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோன்னா மண்டையில் அடிபட்டு ஹெட் இன்ஜுரி, ப்ளீடிங், கையெல்லாம் செதறிப்பட்டு அவர் வந்து பையெல்லாம் இதுவாகிடுச்சு. அப்போ எல்லோரும் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வருவாங்கன்னு சொன்னேன். நான் ஹெட் இன்ஜுரி, இது இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவரை வந்து ராயப்பேட்டாவுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணேன். அவருக்கு நினைவு தெரிஞ்சவொன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நினைவு தெரிஞ்சது. பக்கத்துலேயே இருந்து யார் என்ன கேட்டு அவர் பையனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், பசங்கள்லாம் வந்து இதில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு பற்றி கவலை கிடையாது, எனக்கு ஒரு 3000 ரூபா பென்ஷன் வருது, ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்ந்துடலாமான்னு இருக்கேன், அந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்போ முதியோர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு நார்மலாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறது என்னுடைய நேச்சர், ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இந்த மாதிரி சில முதியோர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு தடவை பாம்பே போயிருக்கும்போது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் படுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஏந்துக்கிற மாதிரி யாரும் கிடையாது, படுத்துகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு டியூப் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. இது என்னடா அது எல்லோரும் இப்படி படுத்துட்டு இருக்காங்களே, ஆமாம் இவங்களாம் லாஸ்ட் ஸ்டேஜோட முடிய போகுதுன்னா, இந்த நேரத்தில் ஆறுதலாக இவங்களுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது நல்லா பேசலாமே, இவங்களோட போகிற வரைக்கும் ஒரு சந்தோஷம் இன்முகத்தோடு பார்க்கலாமே சொல்லி அன்னைக்கு அந்த வயசானவர்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டாகி 80 வயசுக்கு மேலே சாகிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஷார்ட் பீரியடை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த நினைப்போடு அவங்கள கடைசி டேஸ் வரைக்கும் யார் இருக்காங்களோ இல்லையோ பக்கத்தில் இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் மக்கள் மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன். 17 வயசுல வந்து குழந்தைகள் காப்பகம் தொடங்கி 28வது வயசுல வந்து நான் வந்து முதியோர் இல்லம் வந்து அன்னை இல்லம் ஏன் தொடங்கினேன்னா, குழந்தைகள் காப்பகம் மட்டும் மதர் தெரேசா வந்து தமிழ்நாட்டில் விசிட் பண்றப்போ இன்றைக்கு வந்து காலத்தின் கட்டாயத்தில் வந்து குழந்தைகளை விட வந்து பெரியவர்கள் தான் செகண்ட் சைல்ட்ஹுட், அதனால 2ஆம் குழந்தை பருவமா இருக்கிறதுனால இந்த முதியவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து எப்படியாவது வளர்ந்துருவாங்க, ஆனால் வந்து முதியவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு பேச்சு துணையாகவோ மருத்துவ உதவியாகவோ ஒரு காலத்தின் கட்டாயம் அவங்க வந்து ஒரு பிடிவாதமா இருப்பாங்க. அந்த பிடிவாதத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து தளர்த்தணும். உங்களுக்கு வந்து அன்னை தெரசா தான், மதர் தெரேசா தான் இம்ப்ரெஷன். ஒரு கோவில் கட்டுவதை விட ஒரு சிறந்ததாக எனக்கு தோணுச்சு. என்னுடைய தாய் தந்தை போல எல்லோரையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் ஆரம்பித்தேன். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ முதியோர்களுக்கு பண்ணுறது இன்னும் நல்ல புண்ணியங்கள், நம் மன நிறைவு. அதுக்காக நான் முதியோர் இல்லம் கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறேன். அதை 9 வருஷமாக நடத்தின்னு இருக்கேன். சென்னையில் ஆசிரமங்கள் எல்லாம் போய் பழக்கம் எனக்கு, அதனால முடியாதவங்களுக்காக ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். கார்னர்ஸ்டோன் சீனியர் சர்வீசஸ், இது ரிட்டையர்ட் ஆனவங்க ஹோம் அகெயின் ஹோம். ஓகே, நான் லண்டனில் இருந்தப்போ அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏன் நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் வந்தது. எங்களுக்கு ஒரு மென்டர் இருந்தாங்க, புவனேந்தர் குமார், அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். சூப்பர். ஃபைனான்ஷியலி ஹி ஹெல்ப் மீ டு டூ திஸ். தென் வி ஸ்டார்டட். எங்கள் அம்மாக்கோசம் நான் ஹோம் வச்சு நடத்துகிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நான் இருந்த ஊரில் ஒரு பெரியவருக்கு வயதான காலத்தில் அவரை பராமரிக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த வயதான நேரத்தில் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நபராக நான் அந்த இடத்துல அமர்த்தப்பட்டேன். அந்த சூழ்நிலை எனக்கு இப்படிப்பட்ட முதியோர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு
ஆழமான எண்ணத்தை அன்னைக்கு எனக்கு கொடுத்தது. சின்ன வயசுலேருந்து நான் பேசிக்கலாக அவருக்கு வந்து உதவி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸோட டாக்டர் சேகருங்கிறவர் ஆரம்பித்ததில் நானும் ஐக்கியமாயிட்டு அவருக்கு உதவின்ற நோக்கத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள வந்து பெரியவங்கன்னு பார்க்கறத விட தெய்வமாக, வாழும் தெய்வமாக அவங்கள நினச்சிட்டு அவங்களுக்கு உதவின்ற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கேன். பல ஆண்டு காலம் வெளிநாடுகளிலே வேலை பார்க்கும் பாக்கியம் பெற்றவன், குடும்பத்தின் தேவைகளுக்காக வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற வேளையிலே பெற்றோருக்கு பண உதவிகள் செய்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம். ஆனால் அவர்களுடைய அன்றாட தேவைகளை கவனிக்க இயலவில்லை. என்னுடைய தாயாருடைய இறப்பின் போது பங்கு கொள்ள இயலவில்லை. நான் இந்தியா வந்து விட்டேன். என்னுடைய மகன் படித்து முடித்த பிறகு என் மனைவியோடு நாங்கள் குடும்பமாய் வெளிநாடுகளிலே வேலை பார்க்கிற இந்தியர்களுடைய பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும், வெளியிடங்களிலே வேலை பார்ப்பவர்களுடைய குடும்பத்தாரை, பெற்றோரை பாதுகாப்பாய் வைப்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தோடு நாங்கள் 2 ஆண்டுகளாய் இந்த நிறுவனத்தை, இறையன்பு இல்லத்தை நடத்தி வருகிறோம். அதாவது உங்களுடைய பிரிவு தான் இந்த இல்லத்தை தொடங்குவதற்கான காரணமாக ஒரு வருத்தத்தில் இருந்து ஒரு நன்மை. சூப்பர். இப்படியாக எண்ணுகிறோம். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாக பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருக்கத்திற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? முதல்ல எழுத்தாளர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தோம்னா முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு தேவையாகவும் மாறிட்டு இருக்குது. தேவையாக மாறுறதுக்கு காரணம் வந்து நம்ம பெரும்பான்மையார்கள் வந்து குழந்தைகளால், பிள்ளைகளால் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னா அவங்களால முடியாமல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதாவது ரொம்ப வயசாக இருக்கும், அவங்கள வந்து ஃபோன் பில் கட்ட சொல்கிறது, அந்த பெரியவரை போய், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஆர்டி கட்ட சொல்கிறது, அவரால் அங்கே போய் வெயிலில் அலைய முடியாமல் இருக்கிறது, அப்புறம் வீட்டில் இருக்க அந்த அம்மாவை வந்து வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்போ 2 பேராலையுமே தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்படி பிள்ளைகளால் துரத்தப்பட்டவர்கள் இல்லை வெளியே வந்தவங்க, இப்படிப்பட்டவங்க பெரும்பான்மையான பேர் வந்து முதியோர் இல்லங்களில் இருக்கிறாங்க. தேவையாகவும் இருக்கு, கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அது ஒரு சிலருக்கு ஒரு வரப்பிரசாதமாக கூட இருக்குது அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது. இன்றைக்கு முதியவர்களுக்கு இது போன்ற உதவிகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முக்கியமாக முதியோர்களுக்கு வர பிரச்சனையே 2 மேஜர் ப்ராப்ளம். ஒன்று வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2வது அவங்க சொன்ன மாதிரி குடும்ப சார்ந்த பிரச்சனைகள். மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது டிசீஸ் as the age grow older we are prone for multiple disease. ஸோ முதியோர் இல்லங்களை முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவனுடைய ஹெல்த், ஆரோக்கியம் முதல்ல பார்க்கணும். இப்போ முதியோர் இல்லத்திலேயே நீங்கள் தங்கி இருக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு இது காலத்தினுடைய தேவையா? முதியோர் இல்லங்கள் காலத்தினுடைய தேவைன்னு பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? பசங்கள்லாம் நிறைய பேர் வெளியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ என் பையன் ஜப்பானில் இருக்கா, பொண்ணு இப்போ யூஎஸ் போயிருக்கா. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு சேஃப்டியாக ஒரு இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எங்கள் அம்மாவோடு தங்கிட்டு இருக்கேன். இப்போ மனைவி இறந்துட்டேன் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில். இப்போ அம்மாவோடு தங்கிறதுக்கு நான் ரோட்டில் இருக்கும்போது யாரெல்லாம் அந்த ரோடு வழியாக வராங்க போகிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சேஃப்டி ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்னொன்று சர்வீஸ். நான் அம்மா விட்டுட்டு போக முடியாது, எனக்கு வேலைக்கு போகணும். பல இடத்துல சாயந்தரம்னா சத்சங்கம்னு இறங்கிடுவேன். அதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இங்கே போகும்போது ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒரு 55 வயசுலேருந்து ஒரு 75 வயசு வரைக்கும் தான் ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் அ பர்சன். அதை நம்ம இழந்துடக்கூடாது. வேலை செய்திருக்கோம், சம்பாதிச்சிருக்கோம், ஹாப்பியாக எங்கேயாவது கழியணும். கார்னர் ஸ்டோன் சொல்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம், ஒரு வசுதேவ குடும்பம். அப்படி தான் நாங்கள் பேசி, நானும் இவங்களும் சேர்ந்து தங்கிட்டு இருக்கோம். இவங்க எங்கள் மதர் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறேன். என் மதர் வேற ஒருத்தர் அங்கே தங்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஹாப்பினஸ் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். கூட்டு குடும்பமாக இல்லாத ஒரு சூழ்நிலை கூட்டு குடும்பமாக வாழ வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கு இல்லையா? we are from different caste, creed, color. ஆனால் பார்த்தானே நீங்கள் அங்கே வந்து பார்த்தா நாங்கள் சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு முதியோர் இல்லம்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகாக சொன்னீர்கள். அம்மா, நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தை எப்படி பார்க்குறீங்க? A place of complete happiness. ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ஓகே, ஏன் இது வீடுகளில் கிடைக்கலையா? அது ஒரு ஸ்டேஜ் கழிஞ்சிட்டோன்னா குழந்தைகளை விட்டு போயிடும். அந்த டைமில் லோன்லினஸ் கம்ஸ். இது அங்கே இல்லை. ஓகே, நோ லோன்லினஸ், ஹாப்பி, லாஃப்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கீங்க. ரொம்ப சூப்பர்.
உங்கள் முதியோர் இல்லத்திற்கு வரக்கூடியவர்களை எந்த அடிப்படையில் நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள்? 80 வயதுக்கு மேலே யாராக இருந்தாலும், எந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், அவர்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாதவர்கள், அவங்களும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேரடியாக எந்த நிலைமையில் இருந்தாலும் கொண்டு பார்த்து என்ன செய்ய வேண்டுமோ ஓரளவுக்கு அவர்களை கவனித்து கடைசி மூச்சு வரை பார்த்துக்கிறது தான் அது. என்னுடைய ஹோமில் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் above 60. லேடிஸ்க்கு சில பேருக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் 55, பிகாஸ் அவங்களுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே மேரேஜ், இந்த டைவர்ஸோ இல்லை ஹஸ்பண்ட் இல்லாமல் போயிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்போம். இல்லை இந்த டிசீஸ் எதாவது இருந்திருக்கும், அதாவது மறதி, பிபி அந்த மாதிரி இருக்கும், பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கள சேர்த்துப்போம். பணம் இருக்கணுமா, பணம் கட்டணுமா, கட்ட வேண்டாமா? அது ரெண்டுமே ரொம்பவே இல்லை. அதாவது பணம் இல்லாதவர்கள் எப்படின்னா, யாருமே அவங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வருமானமும் பென்ஷனும் இருக்காது. அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கவங்கள நாங்கள் சேர்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாதவங்கள அவங்கள ஃப்ரீயாக சேர்த்துப்போம். சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களால பார்த்துக்க முடியும், பென்ஷன் வாங்குறாங்கன்னா they have to pay for it. கைவிடப்பட்டவர்களை தான் நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம். நாங்கள் சாலையோரங்கள், அப்புறம் மற்றும் டோலில் விட்டுட்டு போகிறவங்க, அப்புறம் காவல்துறை மூலியமாக, அப்புறம் இந்த பல மாடி கட்டடங்களில் அவங்களுக்கு ஒரு முதியவர்களுக்கு இருக்க இடம் இருக்காது, நெருக்கடி காரணமாக இருக்க நெருக்கடி காரணமாக அந்த ஒரு பல இது, அப்புறம் மனசு சரியில்லாமல் இருப்பாங்க, யார் அட்ரஸே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எடுத்து பராமரித்து ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய முதியோர்களை நீங்க இந்த டிமென்ஷியா பேஷண்ட்டு, சைக்காட்ரிக் பேஷண்ட்டு, அந்த மாதிரி பெட்ரிடன் பேஷண்ட்டு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இப்போ டிமென்ஷியா பேஷண்ட் அவங்க வீட்டில் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்களால சமாளிக்க முடியாது. இப்போ அதே இது நம்மக்கிட்ட இருந்தோம்னா நம்ம ஏதாவது லைட்டாக பேசணும்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி சைக்காட்ரிக் பேஷண்ட்டு அதே நம்மக்கிட்ட வந்தால் நம்ம நைஸாக பேசி அவங்களே நார்மல் ஆகிடுது. பெற்றோரை சுமையாக நினைக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறதில்ல. பெற்றோரை பராமரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து அவங்களால பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன இல்லத்துக்கு வரவங்க ஏதோ பிரச்சனைலாம் வராங்க, அதனால் வயசு வச்சாலும் எல்லா வயசும் சேர்த்துக்கிறோம். சில பேர் பணம் கட்ட முடியும், சில பேர் கட்ட முடியாது. எங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையில் வராங்களோ அதனால் நாங்கள் அது முக்கியம் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும், அதான் எங்களுக்கு அது இப்போ பூர்த்தி செய்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்கள் இல்லத்தில் சேரக்கூடியவர்கள் ஒரு பொருளாதார நிலையில மேம்பட்டவர்களாக இருக்காங்களா, நடுத்தரமா இருக்காங்களா, இல்லை கீழே இருக்கிறாங்களா? யார் அதிகமாக முதியோர் இல்லத்தில் சேர்கிறார்கள்? 4 வயசு வரைக்கும் குழந்தைங்க பெட்டிலேயே ஒன்றுக்கு போயிடுவாங்க. அப்போது தொடக்கிறதுக்கு ஆள் இருக்கும், அம்மா அப்பா ஆயா எல்லாருமே ரொம்ப ஆசையோடு மூத்திரம் போனதை கூட சந்தோஷமாக பார்ப்பாங்க. இதே 75க்கு மேலே திருப்பி ஆரம்பிச்சிடும் பெட்டில் போகிறதுக்கு, அன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் முதியோர் இல்லத்துக்கு வர ஆட்கள் முதல்ல பெட்டில் மூத்திரம் போயிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ அன்னைக்கு வெறுப்பு ஆரம்பிக்கும் அந்த வீட்டில். தொடக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பெத்த மகளாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மருமகளாக சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அந்த நொந்து போன மனிதரை இவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் நாம் தொல்லை கொடுக்க வேண்டுமா, எங்கேயாவது போய் தனியாக ஒரு முதியோரில் சேர்ந்து இருந்துடலாமேன்னு அவங்களா நினைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க முதியோர். பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் தான் விடுறாங்க. வயதானவர்கள் பணம் இருந்தும் ஏக்கம் இருக்கிறது, என்னை கவனிக்கலையே, ஸோ இவ்வளோ பணம் இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க, அன்பான ஒரு வார்த்தை, ஒரு கவலை சாப்பாடு, அது எப்படி இருக்கமா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்காகவே நிறைய பேர் வாலண்டரியா என்னை எங்கன்னா விட்டுருப்பா அப்படின்றாங்க. அதாவது முதியவர்களினுடைய பராமரிப்புக்காக இயங்கக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனம் ஹெல்பேஜ் இந்தியா இல்லையா? இன்றைக்கு இந்த முதியோர் இல்லங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பணிகளாக இல்லை உங்களுடைய பார்வையாக இந்த முதியோர் இல்லங்களை பற்றி என்னவாக இருக்கிறது? 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோம் இருந்தது. அந்த சமயத்தில் 34 பெய்டு ஓல்டேஜ் ஹோம் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோம் தான் இருக்குது சென்னையில். அதாவது இலவசமாக ஆதரவற்றவர்களை பார்த்துக்கொள்வது 20 ஓல்டேஜ் ஹோம் தான் இருக்குது. ஆனால் சென்னை இன்னன் அரௌண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோட், எக்ஸ்டெண்டட் சென்னையில் பார்த்தீங்கன்னா 230 பெய்டு ஓல்டேஜ் ஹோம் வந்திருக்கு. பெய்டு ஓல்டேஜ் ஹோம் அதாவது பணம் கொடுத்து தங்குறவங்க. ஓகே, அந்த அளவுக்கு இப்போ அந்த சொசைட்டியில் கேப் இருக்குது, சரிங்களா? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, நிறைய பேர் பென்ஷன் வாங்குறாங்க, அவங்க தங்கிக்கிறாங்க. அதுலேயே பல வசதிகள் சில ஓல்டேஜ் ஹோமில் செஞ்சு கொடுக்குறாங்க. சில ஓல்டேஜ் ஹோமில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பியூட்டி பார்லர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு காசுக்கேற்ற தோசை மாதிரி அவங்களுக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அது மேலே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிட்டு இருக்குன்னா,
இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் கால் வரும். அதாவது வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பாவையோ இல்லை எங்கள் அம்மாவையோ ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கணும் அப்படின்னு வந்தாங்க. நாங்கள் எந்த ஓல்டேஜ் ஹோமும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், பட் எங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்ன வந்ததுன்னா, எனக்கு இந்தியாவில் வந்து பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு, இல்லை பாம்பேயில் வேலை கிடைச்சிருக்கு, எங்கள் அப்பா அம்மாவில் வந்து அங்கே அக்காமடேட் ஆக முடியாது, அதனால் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு லிஸ்ட்டை கொடுப்போம். ஆனால் இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சென்னையிலே இருக்கிறோம், ஆனால் எங்களால் எங்கள் பெற்றவங்களை இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வச்சு பார்த்துக்க முடியல, அதனால் வந்து எங்களுக்கு ஓல்டேஜ் ஹோம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் யாருமே குற்றம் சொல்லலை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்டாக டே, அவங்களுக்கே எது காலையில் எது இரவுன்னு தெரியல. அதனால் வந்து முதல்ல அது அவங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடையாது. அடுத்தது அவங்க குடும்பம், அடுத்தது தான் பெற்றோர்கள் வராங்க. இது வந்து மேல் தட்டத்தில் இருக்கிறவங்க சரி, மிடில் கிளாஸில். கொஞ்சம் லோயரில் போனீங்கன்னா வந்து எங்களுக்கு இன்னொரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வருது. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு வீடு வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. நான், என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகள், எங்கள் அம்மா கூட இருக்காங்கன்னு சொன்னால், ஓ கூட அவங்க அம்மா இருக்காங்களா, அப்போ கூட ஒரு 1000 ரூபாய் வாடகை கூட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் நான் சேர்க்கணும், இல்லைன்னா எனக்கு அப்படி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்படியாக மாறிக்கொண்டு போயிருக்குது. ஆனால் யார் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்பு மக்களும் தான் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்குறாங்க. இட் ஆல் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அஃபோர்டபிலிட்டி. ஓகே, அஃபோர்டபிலிட்டி பொறுத்து தான் இன்றைக்கி வந்து அவங்க சேர்க்குறாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா வந்து, இலவசமாக நடத்துகிற ஓல்டேஜ் ஹோம் இன்றைக்கி குறைவாக இருக்குது. பேமெண்ட் கொடுத்து, அதாவது பணம் செலுத்தி தங்கக்கூடிய முதியோர் இல்லம் அதிகரிப்பது ஒரு பிஸ்னஸா அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறேன். பிஸ்னஸ்ன்றவுடைய வந்து டெஃபினட்டாக அது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அது ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதை நம்ம டைரக்டா ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு அதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஓகே, நீங்க அதுக்கு வந்து இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு, தேவையும் இருக்கு. ஆமா, நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெய்ட் ஹெல்த் ஹோம்ல எங்களுக்கே தெரியும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுவும் தேவையாக இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அது அப்படி மாறிடுச்சு. ஓகே, இன்னொன்று பெண்கள் விஷயமா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் வந்து முதியோர் இல்லங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சந்தோஷமாகவும் இருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆண்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, சீக்கிரம் வந்து அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. வீட்லேயும் அப்படி தான், வெளியும் அப்படி தான். பெண்கள் எப்படின்னா, வீட்டில் வந்து இவ்வளோ நாள் சமையலறையே ராஜ்யம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கல்யாணமாக வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சமையலறை தான் பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த சமையலறையில் இன்னொருத்தர் வந்து இதுன்னுட்டு இவங்களால செய்ய முடியாமல் அந்த சமையலறையை விட்டு வெளியே வராங்க இல்லையா. வெளியே வந்து வீட்டில் உட்காரும்போது ஒவ்வொரு வேளை காஃபிக்கும் சாப்பாடுக்கும் அந்த மருமகிட்ட எதிர்பார்த்து அவள் எப்போ வருவா, எப்போ நமக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கேட்குறாங்க இல்லையா, கை நீட்டுறாங்க இல்லையா. அது அவங்களுக்கு மனசுக்குள்ளே உறுத்துது. நம்ம இவ்வளோ சமைச்சு நம்ம இவ்வளோ சாப்பிட்டவ நம்மளால முடியல அப்படிங்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் வரும்போது என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக 12:30 மணி ஆச்சா, மணி அடிச்சு சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நான் மருமகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க கிட்ட இருக்கு. அது அதுலயே அவங்க பாதி கொஞ்சம் திருப்தி ஆகுது. ஒரு புறம் ஏக்கம் இருந்தாலும் ஒரு புறம் மகிழ்ச்சியும் இருக்கு. இது ரெண்டுமே எல்லாரும் கூடவே பழகுறாங்க. அங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. முதியோர் இல்லத்திற்கு முதல் முறையாக ஒருத்தர் வந்து சேர்றாருல, அந்த முதல் நாள் அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கூட்டு குடும்பத்திலும் இருந்திருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் இருந்திருப்பாங்க. புது இடத்துல வரச்சு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்ததுமே நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்களோட பேச வச்சுட்டு ஈவினிங் டயத்தில் கெட் டுகெதர் மாதிரி இருக்கிற மொத்தம் எங்ககிட்ட இருக்கிற முதியோர் அத்தனை பேரையுமே, லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் உட்கார வச்சுட்டு அவங்கள முதல் அறிமுகம் மாதிரி செய்துட்டு புது வரவுங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேட்டே பண்ணிடுறோம். ஸோ அவங்களுக்கு அந்த வந்த இறுக்கமான மனநிலையை வந்து மாற்றிடுறோம். எங்க இதோட சேர்த்து விடுறோம். வெல்கம் பார்ட்டி கொடுத்துறோம். வெல்கம் பார்ட்டி கொடுத்துறோம். அது ஒரு பெரிய பிளஸ். நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது? ஐயா சொன்ன மாதிரி பணம் தான்ற குறிக்கோளுங்கிறது முதியோர் இல்லத்துல இருக்கலாம். ஏன்னா பொது நலம் கலந்த சுயநலம் தான் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா பணமே தான் பிரதானம் நினைச்சிட்டு நம்ம இறங்கணும்னா முதியோர் இல்லம் நடத்துறவங்களுக்கு தெரியும் எப்படிங்கிறது இல்லையா. யாரையும் நாங்க குற்றச்சாட்டாக ஐயா சொன்னது வந்து பணம் தான், பணமும் தேவைப்படுது இன்னைக்கு காலகட்டத்தில்ங்கிறாரு. ஆனா அதுதான் நம்ம பிரதானமா நினைச்சு நம்ம செய்ய முடியல. முதியோர் இல்லம் என்னன்னா, நீங்க உங்களை தனிப்பட்ட முறையில யாரையும் குற்றம் சொல்வதாக இல்ல. அதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு தொழில இருக்கிறீங்க, இதை வளப்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை தான் செய்யறீங்கிறத புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய முதல் நாள் நீங்க வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல வேற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு நீங்க ஒரு ஹோமுக்குள்ள நீங்க போய் சேர்ந்த முதல் நாள் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வீடு எப்படியும் நான் மெயின்டைன் பண்ண முடியாது,
எங்கள் அம்மாவால் இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ தாட் பெஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாமா. மாதம் ஒரு 20,000 ரூபா, எனக்கு அடையாறில் ஒரு வீடு எடுக்கிறதானே எனக்கு 20,000 ரூபா ஆகுது. அந்த வீட்டில் நான் சமையல் சாப்பாடெல்லாம் பண்ணுவானா இன்னொரு 10-15,000 ரூபா வேணும். ப்ளஸ் ஒரு 5,000 ரூபா வேலைக்காரங்க ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கணும். இதில் எனக்கு ஒரு 10,000 ரூபா மீற போகுதுன்னு வச்சுக்கோங்க. வில் ஐ நாட் டேக் திஸ் டிசிஷன்? இப்படி தான் நான் யோசனை பண்ணி தான் செய்யுது. ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக். ஓகே, ஐ எம் ஸ்டில் என்ஜாயிங் இட் அண்ட் ஐ ஸ்டில் அட்வொகேட் லாட் ஆஃப் பீப்புள். போங்க, சந்தோஷமாக இருங்க, எதுக்கு ஒரு தொல்லையாக இருக்கீங்க பசங்களோட. பிகாஸ் அவங்களுக்கு பராமரிக்க முடியல, நேரம் இல்லை. எங்களோட இந்த கான்செப்ட் வந்து இப்போ எங்கள் எல்லாரும் நீங்கள் முதியோர் இல்லம்னு சொல்லி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த முதியோர் இல்லம்னு உள்ள ஒரு கான்செப்டை மனசுலேருந்து முதல்ல தூக்கிடணும். that is where we are committing a mistake. It is not a முதியோர் இல்லம், இது ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. மேடம் சொன்னதிலிருந்து வர, அதாவது ஆண்கள் கொஞ்சம் இறுக்கமானவர்கள், தங்களுடைய நிலையை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனா பெண்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்க இல்லத்துல இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இந்த 2 பேரை சமாளிக்கிறதுல சிக்கல்கள் இருக்கு. ஆண்களை சமாளிக்கிறது எப்படி, பெண்களை சமாளிப்பது எப்படி? 20 சீனியர் சிட்டிசன்ஸை ஜென்ஸை வச்சுக்கிறது ஓரளவுக்கு பெட்டர் தேன் ஒரு 5 லேடிஸை வச்சுக்கிறது. ஏன்னா சாதாரண சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா சின்ன வயசுலேயே கூட இந்த லேடிஸ் வந்து வாழ முடியும். அவங்களுக்கு அந்த பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. தனியா நின்று கூட தே கேன் அச்சீவ் வாட் எவர் தே வாண்ட். வீட்லயே அவங்க பாட்டி சொல்லுவாங்கல்ல, யா அதாவது நான் போய் நீ இருந்தனா சீரழிஞ்சிருவ, நீ போய் நான் இருந்தனா நான் நல்லா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. ஆனா அதனால அவங்க வீட்டில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத குணத்தினால தான் லேடிஸ் நிறைய பேர் ஹோமுக்கு வராங்க. அவங்க ஒரு 55 வயசுலேருந்தே சமாளிச்சுட்டு குடும்பத்தில். நான் இதை பொதுத்தன்மையா அப்படிதான் பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து அதே ஆட்டிடியூட முதியோர் இல்லத்திலையும் காட்டும்போது அந்த வயசான முதியோர்கள் லேடிஸை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய ஆண்கள் இருந்தாலும் கொஞ்சமாக பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் எப்பயுமே தன்னுடைய லைஃப் தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களை நினைச்சே வாழ்ந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி வாழாமையே வாழ்ந்துருவாங்க. ஆனால் அதே அந்த 5 பெண்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க கவலையை இவங்களும் இவங்க கவலையை அவங்களும், ஏன்னா பெண்மைக்குரியது இல்லையா, பொறுமை, ஒருத்தருக்கு இறக்கப்படுதல், இதெல்லாம் அவங்க அந்த வயதுலையும் ஒரு செட்டு சேர்ந்துக்குவாங்க. நிச்சயமா சேர்ந்துக்கும் பொழுது அங்கே ஒரு கசகசப்பு, அங்கே ஒரு பெரிய ஒரு எதிரலைகள், ஓகே, எல்லோருக்கும் தெரிகிற போல அந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வருமே தவிர அன்பா இருப்பாங்க சார் பெண்கள். எல்லாருமே கடவுளுக்கு முன்னால் நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிற அந்த இதை ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தங்கள் வரும்போது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். இது உங்களுடைய வீடு இல்லை, நீங்கள் சண்டை போடுறதுக்கான இடமும் இல்லை. இங்கே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், அதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆகையினால லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அவங்கள கவனிச்சுக்கிறது எங்களுக்கு எந்த கடினமாகவும் இல்லை. ரியலி வெரி டஃப் டைம். அவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஒரு மனநிலையில் வருவாங்க. அவங்க இவங்களோட சேர மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பே பண்ணி வரும்போது யோசிச்சு பாருங்க, அவங்க கொஞ்சம் ஹை லெவலில் இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஹை லெவலில் இருக்கிறவங்கள தானே அங்கே கொண்டு வரும். அப்போ தே ஹாவ் தட் மென்டாலிட்டி. ஐயோ இவங்க கிட்ட நான் போய் பேசலாமா, அவங்க கிட்ட பேசலாமா, ஏன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா அந்த ரூம் இருக்கவங்க கிட்ட அப்படின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா. பட் நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் யாருக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எல்லாருமே கேட்பாங்க, நாங்கள் ஜாஸ்தி பே பண்ணால் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவீங்களா, இவங்க கம்மியாக? அப்படி கிடையாது. எல்லாரும் டைனிங் கீழே வந்து தான் ஆகணும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடணும், ஒரே மாதிரி பிளேட்டில் தான் சர்வ் பண்ணுவோம். அது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் நாள் ஆக ஆக தே அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இவங்கெல்லாம் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி தான் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, ஒரு கூட்டு குடும்பம் போல தான் எல்லாருமே. நான் இல்லைன்னா கூட சரி, தே டோன்ட் மைண்ட். அவங்க இவங்க வரல இவங்க அவங்களே போய் கூட்டிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு பண்ணுவாங்க. ஒரு நிதி ஆலோசகராக நீங்க இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு வரேன். என்னன்னா ஓய்வு காலத்திற்கு, நம்மளுடைய ஓய்வு காலத்திற்கான ஒரு நிதி தேவை, நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பார்வையோடு இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்களா? ஃபினான்ஷியல் பிளானிங் என்னன்னா லைஃப் வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஸ்டார்டிங் கல்யாணத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, கல்யாணம், வீடு, குழந்தைகள், அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ரிட்டையர்மெண்ட் வரத்துக்குள்ள பை 45 அவங்க வந்து ஃபைனான்ஷியலி ட்ரெயின்ட் ஆகிடுறாங்க. 45 வரும்போது அவங்கள சாண்ட்விச் ஃபேமிலி சொல்கிறோம். சாண்ட்விச் ஃபேமிலி என்னென்னா அவங்களுக்கு குழந்தைகளும் இருக்காங்க, 10 year old, 12 year old, 15 year old.
இவங்களுக்கு அவங்களோட கெரியர் க்ரோத், எஜுகேஷன், அதுக்கு வேறு தனியாக வந்து தே ஹாவ் டு பிளான். இதை தவிர ஓல்டு பேரண்ட்ஸ் என்ன 65, 70, ஸோ 45-year-oldக்கு ஆக்சுவலாக சாண்ட்விச் தான் போத் சைட்ஸ். ஃபைனான்ஷியலி பிளான் பண்ணலைன்னா at 55, இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் எடுத்தோம்னா இன்னைக்கு ஒரு காஸ்ட் லோவஸ்ட் லெவலில் 5,000 rupees ஒரு ரூம் ரெண்ட். இவங்களோட லெவலில் கொஞ்சம் ஹையர் லெவல்னு பார்த்தோம்னா 25,000. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன விலைவாசி இருக்கும்? ரிட்டையர்மெண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்னு போகும்போது எவ்ரி யங் பர்சன் 45-year-old 50 ஐ வாண்ட் டு ரிட்டையர் at 50. ஒரு 35-year-old கேட்டானா 50ல் ரிட்டையர் ஆகணும்னு. ஆனா பிளானிங் பண்ணி முடிச்சாலும் தெரியறது 50ல் ரிட்டையர்மெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரியான ஒரு பார்வையோ இல்ல நம்ம இப்படிலாம் வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் எஜுகேட் பண்றோம் நாங்க. நீங்க பண்றீங்க, ஆனா இருக்கா சமூகத்துல இல்ல அப்படியான ஒரு பார்வை சேமிப்பு? ஐயா டாக்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு வயது இருக்கு இல்லையா, உங்க காலகட்டங்கள்ல உங்களோட சக நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் இத மாதிரி ஓய்வு காலத்தை பற்றி சிந்திப்பு அப்படிங்கிறது இருந்ததா? இப்போ கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அப்போ வந்து அங்கே ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தோம். அப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் இருந்துட்டு இருந்த காலம். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலி கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும்போது கோயிங் ஃபார் பிளானிங் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் நிறைய டாக்டர்ஸ் எங்கிட்ட வாய்க்கு வரும்போது கேட்குறாங்க, 78, 65 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இருந்தால் கூட மாதம் 20,000 கொடுத்துட்டு போயிடுறேன், நிம்மதியாக இருப்பேன், எனக்கு வயசாக இப்போ ஒய்ஃபுக்கு கஷ்டமாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் தான் பெட்டராக வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பேசிட்டு இருந்தோம்னா வந்து இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதுக்காக. ஒருவேளை 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிற காலம் இல்லை, இப்போ ஒரே ஒரு பிள்ளைங்க தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு பிள்ளைக்கும் நீங்க அந்த சைல்டுனுடைய ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும். இப்போ சிங்கிள் சைல்டு, ஓகே, அந்த சிங்கிள் சைல்டு வந்து இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட்ல நீங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கே பல ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதில் போய் பேரண்ட்ஸை பார்த்துக்கணுன்றது இட் பிகம்ஸ் அன் அடிஷனல் ஸ்ட்ரெஸ். அந்த அடிஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சைனாலெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. காரணம்னா சைனால வந்து இப்போ 2 குழந்தைங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் அதுதான், திருப்பி அவங்க ரீவாம் பண்ணதுக்கு. ஒரே சைல்டு இருக்குனால லாங்குவிட்டி மோர். அவங்க அப்பா அம்மா மட்டும் பாத்துக்க தேவையில்லை, அவங்க தாத்தா பாட்டியும் இல்லைன்னா மாமனார் மாமியாரும் சேர்த்து பாத்துக்க வேண்டியது இருக்கும். அப்போ 2 பேர் சம்பாரிச்சு 10 பேர் பாத்துக்கணும். அது அந்த பிள்ளைங்க மேல ஸ்ட்ரெஸ் இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து if they are not unable to meet that standard, they commit suicide. ஸோ ஒரு பிள்ளைங்க கிட்ட வந்து நம்மளோட ஆஸ்பிரேஷனை நம்ம போட்டு அப்பா அம்மாவும் நீ சேர்த்து பார்த்துக்கணுன்ற அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது வந்து டெஃபினட்டா அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது கிடையாது. அப்படி உண்மையாலுமே பார்த்துக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா the parents will be the most blessed. உண்மை. அதாவது ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையின் மேல இன்னைக்கு எவ்வளவு பாசமும் ஆசையும் கொட்டி வளர்க்குறோமோ அவ்வளவு அழுத்தத்தை அந்த பிள்ளையின் மேல கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அபாயகரமான செய்தியா கூட இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய சொந்தம் இங்கு தங்கியிருப்பவர்களை பார்க்க வரும் பொழுது அவர்களுடைய மனநிலை சார், வரன் ஃபோன் பண்ணுவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அப்போ 100% அவங்க அப்செட் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. வரலையே, என்ன வரலையே, அந்த ஏக்கம் பாசம் இருக்குது, 100% இருக்குது. சில பேர் பிள்ளைங்களுக்கும் நிறைய பாசம் இருக்குது சார், அவங்க கவனிக்க முடிகின்ற சிச்சுவேஷன் அது. ஏன்னா ஒய்ஃபு கவனிக்க மாட்டேங்கிறாங்க சார், அதனால தான் நான் விட்டுருக்கேன்னு அழுகிறானு, ஒருத்தர் அழுவானுங்க வந்து பையனுங்க. மனைவி கையிலே கவனிக்க மாட்டாங்க, ஒருத்தர் போராட்டம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பிரச்சனை வருது. இப்போ வந்து நான் கேட்கறது என்னன்னா, இப்போ மருமகள் சரியா கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது மாமனாரா மாமியாரா? அது யார் ஜாஸ்தியா? மாமியார் தான் அதிகம். 100% மாமியாரை தான் கவனிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி வந்து வேர்ல்ட் எல்டர்ஸ் அபியூஸ் அவேர்னஸ் டேன்னு UN டிக்ளேர் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம், யார் வந்து முதியோர்களை ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய க்ரைட்டீரியா இருந்தது. அதில் ஒரு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொல்கிற மாதிரி வந்து உங்களை யார் அதிகமாக அபியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சென்னையில் ஹைதராபாத்லையும் பார்த்தீங்கன்னா 100% டாட்டர் இன் லா, மருமகள் டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. பட் நாங்கள் இன்னொரு ஆஸ்பெக்டில் நீங்கள் பாருங்கள், மகனும் மருமகளும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து ஒன்று அந்த உங்களை அபியூஸ் பண்றதுக்கு உங்க மகன் அலோவ் பண்றாரு, அலோவ் பண்றதுனால தான் உங்களால அபியூஸ் பண்ண முடியுது. அவருக்கு தெரியாம ஒன்னும் அபியூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, சரிங்களா? பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைங்க மேல வச்சுக்க அதிகமா பாசம் இருக்குனால என்னதான் இருந்தாலும் என் பையன் நல்லவன், ஓகேங்களா, மருமக தான் சரியில்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பிள்ளைக்கு தாயா தாரமா அப்படிங்கக்கூடிய ஒரு சிக்கல் வருது இல்ல.
கண்டிப்பா. எப்படி சமாளிக்கிறது ஆண்கள்? இப்போ பெண்கள் வந்து எதையுமே உடனே ஒரு பிரச்சனை நடக்குதா உடனே தீக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸ்ட் ஃபீலிங்கோட இருப்பாங்க பெண்கள். ஆமா, பெண்கள் உடனடியாக இதற்கு ஒரு உடனடியாக முடிவு. தீர்த்தாகணும். ஆனா அந்த ஆண் என்ன செய்வான்னா, அந்த வீட்டுல சண்டை நடக்கும்போது ஒரு சட்டை எடுத்து மாட்டிட்டு வெளியே கிளம்பி போயிடுவோம். அப்போ அந்த பிரச்சனை வந்து தீராமலே வந்து அப்படியே புரளாங்காகும். அப்போ இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து அவளுக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த இல்ல, இன்சிடென்ட் இது வந்து ஒரு பிரச்சனையை ஒத்தி போடுதல் தானே. ஒத்தி போடுதல். ஒத்தி போட்டா ஆறிடும் அப்படிங்கிறது தானே. தீர்க்கும்னு நினைக்கிறீங்க, ஆனா தீர்க்கிறது இல்ல. அது தீர்க்கிறது இல்ல. அது சின்ன சின்ன வடுவா உள்ள அவளுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். அவ என்ன பண்ணுவானா, வேற ஒரு இன்சிடென்ட்ல இந்த ஒட்டகத்து மேல ஊசி ஏத்தனா கீழே விழுந்துருங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வீடு வந்து ரெண்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை ரெண்டு பேரையுமே இருக்க வச்சு ஒரு சின்ன சமாதானப்படுத்துற ஒரு ஆண்மகனால் வந்து கண்டிப்பா சமாளிக்க முடியும். இப்போ உங்க இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க பூர்த்தி பண்ணிட முடியுமா? நான் பண்ணியிருக்கேன். எங்கள் எல்டர்ஸ் எல்லாரும் மெட்ரோ ட்ரெயின் போயிருக்காங்க, ஜூக்கு போயிருக்காங்க, லாஸ்ட்டாக பாகுபலி சினிமாவுக்கு கூட கூப்பிட்டு போயிருக்கேன். பெட் ரிட்டர்ன் கூட நாங்கள் சேரில் உட்கார வச்சு கொண்டு போயிருக்கேன், வீல் சேரில் சினிமாக்கு. ஸோ அவங்கள எல்லாரையும் கேட்கலாம், அவங்களாம் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜூக்கு போனாங்களாம். இப்போ சொல்கிறாங்கண்ணா, வி saw the zoo 50 years back, இப்போ நீ என்னை கூப்பிட்டு போயிருக்க. நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன காரியமாக தான் இருக்கும். ஒரு பிஸ்கட் தான் அவங்க கேட்பாங்க. அது நம்ம 10 ரூபா கொடுத்தா வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் என்ன நாங்கள் செய்வோம் அப்படின்னா, நாங்கள் வாங்கி கொடுக்கும்போது ஒருத்தருக்கு அப்படின்னு கொடுக்க மாட்டோம், எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம். அவங்க பிஸ்கட் அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு அந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த நேரங்கள் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பெயினாக இருக்கும். அவங்க கேட்குற ஒரு சின்ன ஆசையை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியலையேங்கிற உணர்வு நிறைய நேரங்களில் வந்துருக்கு. பே அண்ட் ஸ்டே ஹோமாக இருந்தாலும் அவங்களுடைய எல்லா ஆசைகளையும் நாங்கள் நிறைவேற்ற முடியாது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் நாங்கள் சக்கரை போட்டு கொடுப்போம். என்னை பார்த்து அந்த காஃபி கொடுக்க சமயத்தில் உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்கள திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவோம். முடியாது. கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட வந்து ஒரு 5 வருஷமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, காசிக்கு போகணும், எங்களுக்கு அது மட்டும் அனுப்பிச்சி விடுங்கம்மா, வேற எந்த ஆசையும் இல்லை, நாங்கள் இப்படியே செத்து போனா கூட பரவாயில்ல, காசியில் போய் அவங்க செத்துட்டா நான் என்னம்மா பண்ணுவேன், எங்கிருந்து நான் எப்படிமா வர்றதுன்னு நான் கேட்பேன். அதுக்கு கமலா மாமியை சொல்லுவாங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் பத்திரமா நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாரையும் கேட்டால் ஒருத்தவங்க ஒரு பயம் சொன்னாங்க, அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கணும், அங்கே பர்மிஷன் வாங்கணும், இங்கே பர்மிஷன். நான் மட்டும் ரொம்ப தைரியமாக என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பதில் சொல்லிக்கிறேன், ஆசை அவங்களது நிறைவேற்றியே ஆகணும்ட்டு என்ன பண்ணிட்டேன், யாருக்கும் எதுவுமே சொல்லாம 8 பேரை ரொம்ப தைரியமா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவங்கள ஒரு டிராவல்ஸ் மூலியமா ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி போக வர எல்லாமே அவங்க சாப்பாடு தங்குறது எல்லாமே அவங்க ஒரு பேக்கேஜ் டூர் மாதிரி அவங்க போனாங்க. அந்த பேக்கேஜ் டூர்லேயே இவங்களையும் போட்டு அனுப்பிச்சு அந்த 8 பேரும் போயிட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். அந்த 9வது நாள் தான் அவங்க வந்துக்கிட்டு ஸ்டேஷனில் இறங்குறப்பதான் எனக்கு உயிரே வந்தது. அப்புறம் அவங்கள போய் ரிசீவ் பண்ணி கொண்டாந்து காப்பகத்தில் கொண்டாந்து விட்டு எல்லாரும் அவங்களுக்கு நமஸ்காரம், குழந்தைங்கள்லாம் அவங்கள காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு அதை இது பண்ற அந்த இது வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பர். எங்கள் ஹோமில் ஒன்று தான் எது கேட்டாலும் வாங்கி தந்துடும். ஏன்னா அபவ் 80 அங்கே விட்டவங்களும் வந்து அது ஒரு பெரிய ஆசையாக ரொம்ப நாள் அப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டு விடலை. ஏன்னா ஒன் வே உள்ளே வந்தால் மேலே தான் போகிற மாதிரி நம்ம ஹோமு. ஸோ யாரும் கவலை போகிறது கிடையாது. இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரே அலறி அடிச்சுன்னு ஓடி வந்து யாரும் அழுவ போகிறது கிடையாது. ஓகே. அப்படி இருக்கும்போது இருக்கிற இவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சுகர் இருக்குதா தின்னு, என்ன வேணும் என்ன கேட்டாலும் வாங்கி தரப்படும். ஓம்பிடி என்ன வேணும், ஏன்னா என்னைக்கு போனாலும் கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அதிகபட்ச கனவாக எது இருக்கு? தங்கியிருக்கவங்க அதிகபட்ச கனவு வந்து அவங்க கடைசி காலத்துலையாவது பசங்களோட சேர்ந்து இருக்கணும் தான் நினைப்பேன். மனோரமா ஆட்சி பாடுவாங்க இல்லையா, அதுபோல் 2 பாட்டிங்க இந்த பாடல்களை பாடி பாடி சொல்லுவாங்க, என்னுடைய கனவு இப்படி தான் இருக்கு. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே, பட்ட படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே, கிழவிக்கு அறிவுண்டு குமழிக்கு அழகுண்டு அழகில் அறிவை நீ மறக்காதே, டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இறந்துட்டேன்னா இறுதி சடங்கு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களோ அதை நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க.
நாங்களே போயிட்டு அஸ்தியை கரைச்சிட்டு வருவோம். இந்த மாதிரியான இல்லங்களில் அதிகமாக இருப்பவர்கள் விரும்பி வந்தவர்களா இல்ல வேற வழி இல்லாம வந்தவர்களா? எங்க இதுல மோஸ்ட்லி விரும்பி வரவங்க தான். எங்களுடைய முதியோர் இல்லத்துலையும் விரும்பி வர்றவங்க தான். விருப்பம் இல்லாதவர்களை நாங்கள் சேர்க்கிறதே கிடையாது. இல்லை, பெரும்பாலும் வந்து விரும்பி வர்றது கிடையாது. விரும்பி வரவங்க யாருன்னு சொன்னால், இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் லெவலுக்கு மேலே போனவங்க, அவங்களுக்கு டிபெண்ட், அவங்களால யாரையாலையும் பார்த்துக்க முடியாமல் இருக்கிறவங்கலாம் தான் விரும்பி வராங்க. இங்க இவங்க பெரும்பாலும் சொன்னது எங்கள் இல்லங்களுக்கு விரும்பி வருகிறார்கள் அப்படின்னு. அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த பார்க்க வேண்டிய பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்கள், அதனால முதியவர்கள் இவர்களை தேடி போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. என்னன்னா இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாண வயசுல 2 பிள்ளைகள் இருந்ததுன்னு வைங்க, ஒரு பையனே இருக்கான்னு வைப்போம். அந்த பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல பொண்ணு வீட்டுல வைக்கிற கண்டிஷன், மாமியார் மாமனார் ஸ்டேபிளா ஒரு குடும்பத்துல வீட்டுல தனியா இருக்காங்களா. இப்ப பெண்கள் கேட்கறாங்களா? பெண்கள், பெண் பிள்ளைகள் மாமியார் மாமனார் கூட இருக்க கூடாது, அவங்க தனியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய இடங்கள்ல வைக்கப்படுது. இப்போ அப்படி வைக்கப்படும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுலயே நம்ம பாதி விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், சமூகம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது, முடியாம இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து அவங்களே விருப்பப்பட்டு நம்ம இங்க போக முடியாதுங்கும் போது அங்க போயிடுறாங்க. முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய சான்சஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். அப்படிதான் இப்ப சமூகம் போயிட்டு இருக்கு. இல்லை, ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்காது. உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க, பையனை படித்தேன் நான். இப்போ இந்த அம்மாட்ட அப்பப்போ ஜோக் சொல்லுவேன், பையன் எங்கே இருக்காரு? கனடாவில் இருக்காரு. இன்னொரு பையன் எங்கே இருக்காங்க? கலிஃபோர்னியானு. நீ எங்கே இருக்க? கார்னர்ஸ்டோனில் இருக்க. நம்ம வேணா அது ரொம்ப மனசு வருத்தமாகவும் நினச்சிக்கலாம், சந்தோஷமாகவும் நினச்சிக்கலாம். இது நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கு. வெரி ஸ்மால் செக்மெண்ட் தான் வந்து ரொம்ப பிளான்டா இந்த மாதிரி போயிட்டு நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெச்சூர்டாவும் இருக்கிறாங்க, அப்படி பிளான்டாவும் இருக்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், இல்லைன்னா அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மீதி 70 to 80% ஆஃப் த ஓல்டேஜ் ஹோமுக்கு போறவங்க வந்து தள்ளப்படுறாங்க. நீங்களா அப்படி அவங்க போகாத பட்சத்தில் பிள்ளைங்களை கொண்டு வந்து ரோட்ல விட்டுறாங்க. எப்படியும் ரெஸ்கியூ பண்ணி அவங்களை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துருவாங்கன்ற ஒரு இதுல கொண்டு வந்து விட்டுறாங்க. இன்னைக்கு பெரியவர்கள் கூட முதியவர்கள் கூட பாலியல் தொல்லைக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க சார். சாலையோரங்கள்ல மருத்துவமனைகள் பக்கமெல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா வெளியில படுத்திருக்கிறாங்க, பிச்சைக்காரர்களா இருக்கிறாங்க. அந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம்னு கோடி கணக்கில் வந்து இல்லம் வந்து கட்டி நமது அரசாங்கம்லாம் நடத்திட்டு இருக்கு, மத்திய மானியம் பெற்று நடக்குது. ஆனா மாநில அரசு வந்து NGOs எங்களை போல தொண்டு நல நிறுவனங்களை கூட பிடிக்கலாம், இல்ல வாலண்டியர்ஸ், இல்ல இன்னைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் வந்து ரொம்ப எனர்ஜிக்கலா வந்து ஒரு அவேர்னஸோட வந்து அவங்க NCC அந்த போன்றவர்கள்லாம் பிடிச்சு இந்த பிச்சைக்காரர்களை போல ஒரு குடிசை தொழிலா நடத்திட்டு இருக்கிறாங்க வயதானவர்களை வச்சு. அதெல்லாம் எடுத்து அந்த பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லத்துல கொண்டு விட்டா அவங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு இது இருக்கும். ரெண்டு இல்லைன்னா எங்களை போல ஒரு ஃப்ரீ ஹோம்ஸ்ல வந்து அவங்க சேர்க்கலாம். கவர்மெண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஹோம் ரன் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்ட வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சென்சிடைஸ் பண்ணணும். இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்ட போலீஸ்க்கு பண்ணணும். அடுத்தது ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து முதியோர்கள் அவங்க பிள்ளைங்க பாத்துக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்களுடைய தீர்வு காணப்படாது. இதுக்கு தனி ட்ரிபியூனல் இருக்கு. ஆனால் அது அந்த மெயின்டெனன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணணும், கரெக்டா கைட் பண்ணணும். ரெண்டாவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதை வந்து நம்ம சென்சிடைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்ணணும். இந்த காலத்தினுடைய கட்டாயம், மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அவன் வந்ததிலிருந்து, அதாவது தலைமுறையாக ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்படி வாழ்க்கை முறை தான் மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒரு தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்படி இன்றைய நிலையில தவிர்க்க முடியாத ஒரு வேலையாக, இல்ல தவிர்க்க முடியாத ஒரு சமூக செயலாக இந்த முதியோர் இல்லங்களை நடத்துவது அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த நல்ல உள்ளங்கள், அதாவது முதியோர் இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் போற்றுகிறோம், பாராட்டுகின்றோம். இவர்கள் இன்றியும் இந்த உலக அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.